ஆனந்தி, என் வாயாலே துளசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன சொல்ல வச்சுட்டியே. என்ன எந்த சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எப்படி என்ன விட்டு கொடுக்க மனசு வந்துச்சு ஆனந்தி? மாமா, எங்க மாமா கிளம்பிட்ட? வேலைக்கு தான். இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் மாமா. ஏன் மாமா, நேத்துதான் அத்தை கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சத்தியம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அத்தை கொஞ்சம் நார்மலாவே இருக்காங்க. இப்ப நீ விடிஞ்சதும் கம்பெனிக்கு போறேன்னு கிளம்புனா கண்டிப்பா அவங்க உன்னை நம்ப மாட்டாங்க மாமா. நீ ஆனந்திய பார்க்கதான் கம்பெனிக்கு போறேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிரும். மறுபடியும் அவங்க பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு மாமா. அதுக்கு நான் வேலைக்கு போறதை விட்டுட்டு வீட்லயே இருக்கணும்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல மாமா. ஒரு 2 நாள் மட்டும் வேலைக்கு போகாம கொஞ்சம் வீட்லயே இருந்தேன்னா நீ பண்ண சத்தியம் உண்மைதான்னு அத்தை முழுசா நம்புவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். இங்க பாரு துளசி, நான் சத்தியம் பண்ணதுல இருந்தே அங்க ஆனந்தி என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. நான் அவளை பார்த்து நடந்தது எதுவும் உண்மை இல்ல. எங்க அம்மாவை சமாதானப்படுத்த நாங்க சும்மா பேசி முடிவெடுத்த விஷயம்னு சொல்லணும். ஐயோ மாமா, நீ கம்பெனிக்கு போனா கண்டிப்பா ஆனந்திய பாப்ப. அவங்க அப்செட்டா இருக்கிறத பார்த்ததும் நீ எல்லா உண்மையையும் சொல்லுவேன் தான் அங்க போக வேண்டாம்னு சொல்றேன். கம்பெனில சொல்ற விஷயம் யார் மூலியமாவது அத்தை காதுக்கு வந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியாது மாமா. இப்போ நான் என்னதான் பண்ணணுங்கிற? மாமா, ஒரு 2 நாள் மட்டும் எனக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு நீ வீட்லயே இருன்னு சொல்றேன். சரி, என்னமோ பண்ணு. உன் டென்ஷன் எனக்கு புரியுது மாமா. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நீ கவலைப்படாத.